வணக்கம் நண்பர்களே, உலக கோப்பை கால்பந்து திருவிழா தொடங்கிருச்சு. அதை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 23வது உலக கோப்பை கால்பந்து தொடரை 3 நாடுகள் சேர்த்து நடத்துறாங்க. அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா. இந்த 3 நாடுகள்ல தான் இந்த உலக கோப்பை கால்பந்து தொடர் நடக்க போகுது. இந்த உலக கோப்பை கால்பந்து தொடர்ல மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கிறாங்க. உலக கோப்பை கால்பந்து தொடர் வரலாற்றிலேயே ஒரு தொடரில் அதிக அணிகள் பங்கேற்பது இதுதான் முதல் முறை. 48 அணிகளும் 4 அணிகளா 12 குழுக்களா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் சுற்று பாத்தீங்கன்னா லீக் சுற்று. இந்த லீக் சுற்றுல இருந்து மொத்தம் 32 அணிகள் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெறும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் தகுதி பெறும். அப்படி பாத்தீங்கன்னா 24 அணிகள் வந்துரும். ரெண்டாவது, ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் 3வது இடத்தை பிடிக்கிற அணிகள்ல சிறந்த 8 அணிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த 8 அணிகளும் 2வது ரவுண்டுக்கு தகுதி பெறும். அந்த அடிப்படையில மொத்தம் 32 அணிகள் ரவுண்ட் ஆஃப் 32 அப்படின்ற சுற்றுக்கு முன்னேறும். சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 சொல்லிட்டு சிறந்த 16 அணிகள் முன்னேறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலிறுதி சுற்றுக்கு 8 அணிகள், அரையிறுதி சுற்றுக்கு 4 அணிகள், இறுதி போட்டிக்கு 2 அணிகள். இந்த மாதிரி ஆர்டர்ல போட்டி நடைபெறும். இறுதி போட்டி ஜூலை 19ஆம் தேதி அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மைதானத்தில் நடைபெறுது. இந்த போட்டியை இந்தியர்கள் நம்ம எப்ப பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட டைமுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. அதனால பெரும்பாலும் இரவு 12 மணிக்கு மேலதான் நமக்கு மேட்சஸ் எல்லாம் வரும். ஸோ இந்தியர்கள் விடிய உட்கார்ந்துதான் மேட்ச் பார்க்கணும். ஹைலைட்ஸ் பார்க்கணும்னா காலையில பாத்துக்கலாம். இந்த உலகக்கோப்பை தொடர்ல சாம்பியன் ஆகிற டீமுக்கு அவங்க கொடுக்க போற பரிசு எவ்வளவு தெரியுமா? இந்திய மதிப்புல சுமார் 476 கோடி ரூபாய். 2ஆம் இடம் பிடித்து ரன்னர் அப் ஆக போற டீமுக்கு கொடுக்க போற பரிசு தொகை இந்திய மதிப்பில் 314 கோடி ரூபாய். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.